ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 நாளாக தொடர்ந்து நான் வீடியோவே போடலை. என்ன காரணம் அப்படின்னா, தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடலை. என்னாச்சு அப்படின்றத ஃபுல் வீடியோவில் போய் பாருங்கள், ஓகேவா? சொல்லு, இப்போ எங்கே போக போகிறோம்? மூக்கில் இந்த கையேடு. சீ சீ சீ, மூக்கு ஓடுது. சீ, என்னடா முடியலன்னு சொன்னாங்க, நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. அவன் வீடியோ ஆன் பண்ணவும் அந்த மாதிரி அவன் பண்ணுறான், மற்றபடி அழுதுகிட்டே தான் இருந்தான். ஃபஸ்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சளி டானிக்க, இல்லை இருமல் டானிக்க, பேராசிட்டமல் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் கேட்கலை. அதனால் மறுபடியும் ரிட்டன் வந்து ஃபுல்லாக ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். மூக்கு ஓடுனமாகவே இருந்துச்சு. தொண்டையில் வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இருமி வீடியோ ஆன் பண்ணால் தான் அவன் இந்த மாதிரி பண்ணுறான். ஏன் இப்படி பண்ணுறான்னா, ஸ்னாப்பில் வந்து இந்த நாய்க்குட்டி வரும்ல, அதை பார்த்துட்டு அந்த மாதிரி செய்வான். ஆனால் புள்ள வந்து ரொம்பவே டயர்டாகிட்டான். அதோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் தூக்கிட்டு கிளம்பிட்டோம். நம்ம எப்போவுமே வந்து தம்பிக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம். அங்கே போனோம். அங்கே வந்து டாக்டர் வந்துட்டு இந்த மண்டே வரமாட்டாங்க, அடுத்த மண்டே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட சரி இன்னொரு ஹாஸ்பிட்டல் நாங்கள் போவோம். எங்கேனா குமராய கோயில்கிட்ட இருக்குது ஜேகே ஹாஸ்பிட்டல். அங்கேயும் அவனுக்கு வந்து கேட்கும். அதனால் அங்கே போனோம். அங்கே போய் பார்த்தோம், சார் இருந்தாங்க. அதோட அவங்கக்கிட்டையும் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சளி வந்து அதிகமாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த பனிக்கு வந்துட்டு வாடை காற்றுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்பவே சளி வந்து பிடிச்சிருது. நாங்கள் எப்போவுமே போனால் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் கூட்டம்தான் இருந்துச்சு, ஒரு 3 பேர் இருந்தாங்க. அப்படியே அவனுக்கும் காமிச்சிட்டு சளி அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதோட அப்படியே வர வழியில் சாமி அப்படியே கும்பிட்டுட்டு நாங்கள் தம்பிக்கு வந்து இட்லி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமஸ் வந்திருந்தோம். அங்கே வந்து தம்பிக்கு இட்லி வாங்கிட்டு எனக்கும் கொஞ்சம் வந்துட்டு வயிறு வலினால அம்மா வீட்டுக்கு வந்து நான் போக சொல்லிட்டேன். அங்கே போனோன்னா அம்மா வந்துட்டு இட்லி வந்து தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு பவுடர் ஒத்தரம் கொடுப்போம். ஏன்னா தலை வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் ஒத்தரம் கொடுத்தாங்க. அவனுக்கு அந்த ஹீட்டோன்னு வச்சோன்னே அவன் வந்துட்டு பயத்துலேயே ரொம்ப அழுதுட்டான். பாவமாக இருந்துச்சு எனக்கு ஃபுல்லாக கஷ்டப்படுறத பார்க்கும்போது. ஆயிரமே எவ்வளோ பேர் இருந்தாலும் அம்மா வீடு தான் நம்மளுக்கு அப்படின்றதுல வந்து இந்த தம்பிக்கு முடியாத போது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். லைட்டாக உளருவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட அம்மா வந்து ஒத்தரம் கொடுத்து விட்டுட்டு அப்புறம் விக்ஸை வந்துட்டு அதையும் இது பண்ணி அதெல்லாம் தேய்ச்சி விட்டாங்க. அதோட கொஞ்சம் நார்மலாக இருந்தான். அப்புறம் அவன் அந்த மாதிரி நாங்கள் வச்சதை பார்த்துட்டு அவன் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தான். அதோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாகிட்டு சிரித்தான். அதோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தம்பியை தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா டானிக்கை ஊற்றி விட்டு அவனை தூங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அதோட எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே இருக்கையில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதோட எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆயிரமே இருந்தாலும் அம்மா வீடு நிரந்தரம் இல்லைல்ல நம்மளுக்கு. அதனால் தம்பி தூக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து இங்கே வந்து கொஞ்சம் நேரம் அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து டானிக்கையை வந்து ஊற்றி விட்டுட்டு அதோட தூங்கிட்டான். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு முடியாத போது உண்மையாகவே வந்து நம்ம கூட நம்ம அம்மா இருக்கணும். 1000 உறவுகள் இருந்தாலும் அம்மா இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வராது. உண்மையாகவே சொல்கிறேன். இது உண்மை அப்படின்னா தயவு செஞ்சு எல்லோரும் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க, ஓகேவா? அதோட இந்த டானிக்கை தான் வாங்கிட்டு வந்தோம். ஆல்ரெடி ஒரு டானிக்கை என்கிட்ட இருந்துச்சு, அதனால் அது வேணான்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த 2 டானிக்கை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். நான் வந்து இந்த வாட்டரை வந்து அந்த பவுட்ரில் கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் என்ன பண்ணால் ஒரு டானிக்கை பேராசிட்டமல் டானிக்கை எடுத்து அவனும் குலுக்கிட்டே இருந்தான். பிள்ளைங்களுக்கு முடியலை அப்படின்னாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கே சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியல. என் மனசில் உள்ளதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் நேரில் கேட்டிங்க, என்ன மாலினி வீடியோ போடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. அதுக்கு காரணம் சொல்லணும் இல்லையா, எதனால் நான் வீடியோ போடலை அப்படின்ட்டு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்க தான், அப்புறம் தான் நம்மளுக்கு மற்ற எல்லாமே. அதனால் தான் வீடியோ போடலை. நிறைய பேர் கேட்டனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ வந்து சும்மா கொஞ்சமாக தான் எடுத்தேன்.
ஓகே, நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வரும், பாருங்கள். கொஞ்சம் தம்பி க்யூர் ஆனோன்னா நான் நல்லா நிறைய லாங் வீடியோ எடுத்து நான் போடுறேன். அது மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோ கொடுத்துட்டு அப்புறம் அன்ஃபாலோ பண்ணிடுறீங்க. அப்படி பண்ண வேண்டாம். ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நான் எஃபெக்ட் நல்லாவே போடுறேன். இனி அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ், நல்ல நல்ல ஷார்ட்ஸு எல்லாமே வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலை. தம்பி இப்போ தூங்கிட்டு இருக்கான். நான் இப்போ எடிட் பண்ணுறதுக்காண்டி நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நான் என் பையனை போய் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.